உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் வருடத்தில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் எப்பேற்பட்ட மேன்மையான பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசியினுடைய அதிபதி குரு பகவான்னா தனகாரகன், புத்திரகாரகன். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே ஆன்மீக தெய்வீக சிந்தனைகள் மட்டும் அல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம், அது மட்டும் இல்லாத ஒரு நல்ல ஞானம் அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இவரது ராசியாக உங்களுக்கு அமைச்ச அமைப்பு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வில் அம்பு மாதிரி மற்றவங்களுக்கு வளைஞ்சி கொடுப்பீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தா அவங்க வாழ்க்கையே மாறக்கூடிய அளவுக்கு அற்புதமான மேன்மைகள் உண்டாகும். இது வரைக்கும் நீங்கள் யார் யாருக்கு வழிகாட்டினீங்களோ அவங்க எல்லாமே டாப் லெவலில் போயிருப்பாங்க. உங்களோட யார் நட்பு வைக்கிறாங்களோ அவங்க பெரிய லெவலில் வளர்ச்சிகள் அடைஞ்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு அருமையான ராசியான ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. அப்பேற்பட்ட தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இப்போது இன்னும் இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்த அந்த 7 சனியினுடைய பாதிப்புகளால் பல மன உளைச்சல், பல இழப்புகள், வாழ்க்கையில் இழப்புகள்னால் 1 2 இல்லை, பலவிதமான இழப்புகளையும் ஒரே மனுஷன் சந்திக்கிறது எவ்வளோ கஷ்டம். இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஈடு இணை இல்லை. சிலர் பெண்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரீதியில் தன் பிடித்த வாழ்க்கை அமையும்னு எதிர்பார்த்து இன்றைக்கி அதுவே எதிர்நீச்சல் போட்டு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணி தன் சாமர்த்தியத்தினால் அந்த குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகிருக்கும். அதே போல் ஆண்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போராடுறீங்க, கஷ்டப்படுறீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழலை, உங்கள் குடும்பத்துக்காக வாழ்கிறீங்க. உங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றும் மற்றவங்களை சார்ந்து இருக்குது. ஆனால் அது என்னவோ தெரியல, நம்பிக்கை துரோகங்களையே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் தொழில் ரீதியில் இழப்புகளை சந்திச்சிங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. இருக்கிறது எல்லாமே உங்களை மாதிரி இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்க யாருமே இல்லை. உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியந்து போகக்கூடிய அளவுக்கு இருந்தது. நீங்கள் மற்றவங்க ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து தொழில் ரீதியில் இழப்புகள், பார்ட்னர்ஷிப் ரீதியில் மன உளைச்சல்கள், ஏன் தொழிலாளிகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்க முடியாத ஒரு நிலை, வேலை கிடைக்கிற நேரத்தில் தொழிலாளிகள் வேலைக்கு வர முடியாத ஒரு சூழல், எதுவுமே கை கொடுக்கலை. இதனுடைய விளைவுகள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. இன்றைக்கி கடன் மேலே கடன் ஆகி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல். இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் சந்தித்த நீங்கள் இதிலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு சின்ன வழி கிடைச்சா போதுமே, நம்ம பெரிய இலக்குகளை சாதிக்கலாமே நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இப்போது அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இந்த மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போது அந்த பெயர்ச்சி எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். அப்போ குரு பகவான் நின்ற வீட்டிற்கு அதிபதி உச்சம் அடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு கிடைக்கும். அந்த செல்வாக்கில் தொழிலில் உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. அப்போது இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு வாய்ப்பு. அடுத்தது வேலையில் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான அழகான தீர்வுகளை உண்டாக்க போகிறீங்க. ஏன்னா வேலையில் உங்களை மாதிரி மன உளைச்சல் அடைஞ்சவங்க யாருமே இல்லை. நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் இருந்ததுன்னா நம்ம அது எப்பேற்பட்ட உத்தியோகமாக இருந்தாலும் பரவாயில்லை, உத்தியோகத்தையே விட்டுட்டு வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கு மன உளைச்சல். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய பேர் மரியாதை கெட்டுக்கூடாதுன்ற நிலைக்கு கஷ்டப்பட்டு குடும்ப சுமைகள் ஒரு பக்கம், கடன் சுமைகள் ஒரு பக்கம், நம்மளை சார்ந்து சொசைட்டிக்கு எதிரில் நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் என்ற எண்ணம் ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் சார்ந்து
ஆள் திறமையில் சாமர்த்தியத்தினால ஒவ்வொரு இலக்கையும் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த நிலையில் இப்போ இந்த கிரக பெயர்ச்சி, இந்த செவ்வாய் பகவானது உச்சம் உங்களுக்கு திடீர் யோக அமைப்புகளை கொடுக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இத்தனை நாள் அதில் இருந்த தொந்தரவுகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய டோட்டல் இந்த லாக் உடஞ்சி ரிலீஃப் ஆவிக்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டாயிடும். டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிடும். அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். அதை விட உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலை இப்போ உண்டாகும். மீண்டும் சொல்கிற தனுசு ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவ் பாதிப்புகள், இழப்புகளை நினச்சி நான் எடுத்த முயற்சி ஒவ்வொன்றும் எனக்கு வீணாக போயிடுச்சு, என்னால் எதையுமே செய்ய முடியல, எதையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல, இப்போ மட்டும் நான் முடிவு பண்ணால் என்ன போய் ஆயிடுமா அப்படின்னு நினச்சிக்கினா இந்த பொன்னான தருணத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் நினச்சி பாசிட்டிவ் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாசிட்டிவை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி உங்கள் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் உருவாச்சோ அந்த இடத்துல நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பதிலடி கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. முயற்சிகள் பலப்படுத்துங்க. ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இலக்குகளை நீங்கள் அடைவீங்க. தொழிலில் நீங்கள் டாப் லெவலுக்கு போவீங்க. திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமான மேன்மைகள் உண்டாகும். திருமணம் இதுவரைக்கும் கைகூடாத திருமணங்கள் இப்போ கைகூடி வரும். கடந்த காலகட்டங்கள் சிலருக்கு திருமணமே நின்று போச்சு. திருமணம்னா மணவரைக்கு போய் நின்ன பல பேர், அது மட்டுமல்ல இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு பார்த்து அதுவும் பிரேக் ஆகி நின்றுடுச்சு. அதை விட பொண்ணு பார்த்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எத்தனையோ பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, இதுக்கு மேலே பார்க்குறதே வேணான்ற மாதிரி எனக்கு போச்சுன்ற அளவுக்கு மன உளைச்சல். அப்போது திருமண வாய்ப்பு. இப்போ குரு பகவான் தனித்து நிற்கிறார். அவருடைய இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உச்சமடைகிறார். இதில் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியிலே நின்று அவரும் ஒரு பலம் அடைஞ்சி அவர் 20ஆம் தேதி அவர் பயிற்சி உங்களுக்கு 12ஆம் தேதி பயிற்சியாகி அவர் வந்து மகரத்துக்கு வரார். அப்போது இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இதில் 14ஆம் தேதிக்கு மேலே ஆதித்ய யோகத்தோட சூரியனோட புதன் சேர்றார். அப்போது இது வரைக்கும் இல்லாத தைரியம், துணிச்சல், வீரியம் இது எல்லாமே கிடைக்கும். நினைச்சதை முடிப்பீங்க, நினைச்சு இலக்கு அடைவீங்க. திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க தனுசு ராசி என்பர்கள் டைவர்ஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சு இன்னைக்கு குடும்பமே இழந்து தவிக்கிறவங்க பல பேர். ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்ய போகிறீங்க. அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க. நீங்கள் வாழக்கூடாதுன்னு யார் நினைச்சாங்களோ, நீங்கள் வளரக்கூடாது யார் நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் நீங்கள் மீண்டும் வாழ்ந்து காட்டுவீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த சூரியன் உங்களுக்கு பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதி புதனோடு சேர்ந்து ப்ளஸ் சனி அதே இடத்துல ஆட்சி பெற்று அந்த வீடே பலமாகுது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த கால அமைப்பு உங்களுக்கு உகந்த நேரம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணமாகியும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 12ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் இடத்திற்கு அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு வருகிறார் சுக்கிர பகவான். அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஆகிடும். கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க. அந்த வாய்ப்பு உருவாகும். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட அவமானத்திற்கு கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய அருமை என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்வீங்க. மேற்கொண்டு அடுத்தது உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் புத்திர பாக்கியம் இது வரைக்கும் போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வம் இல்லை, புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் பஞ்சமஸ்தானாதிபதி உச்சமடைகிறார். இது வரைக்கும் எப்போவுமே அந்த உச்ச நிலையில் அவர் வந்து இந்த அளவுக்கு தனித்து கரெக்டாக அருமையாக நின்று அந்த சனி பகவான் ப்ளஸ் குரு பகவான் அது பார்வையுடன் அவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறார்னா இது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, தெய்வ ஆலயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ரீதியில் இருந்தாலும் சரி, முயற்சிகள் எடுங்க. அது 100% உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகள் அளிக்கும். மேற்கொண்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் பலவித மன உளைச்சல்களும் மன குழப்பங்களும் அவங்க வாழ்க்கையிலும் சில கேள்விக்குறிகளும் வாழ்க்கையே இன்னைக்கு பிரச்சனையாக நிற்கக்கூடிய ஒரு சூழல், பிள்ளைகளுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பல சிக்கல்கள் இருக்கே, இது என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். அதை சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்யுதுவீங்க. இந்த 50 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகளும் மனக்குழப்பங்களும் இருக்கும், தூக்கமின்மைகளும் இருக்கும். இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக இல்லை. இதுக்கு மேலே அது அப்படி படிப்படியாக மாறும். படிப்படியாக அது அப்படியே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும். அதை பார்த்துக்கலாம். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா
உங்களது இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல பேருக்கு உடல் ரீதியில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய தருணம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போங்க, எச்சரிக்கையாக வாங்க. கடந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு 5இல் இருந்த ராகு இத்தனை நாளாக பிள்ளைகளுக்கும் பாதிப்பு, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள், பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய அந்த ராகு பயிற்சி ஆயாச்சு. இப்போது குரு தனித்து நிற்கிறார். அப்போது இந்த காலகட்டங்களில் பஞ்சமாதிபதியும் உச்சமடைஞ்சு நிற்கிறதுனால உங்களுக்கு அதை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீர்ந்துடும். மேற்கொண்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பாடுபடுறேன், ஆனால் இது வரைக்கும் என்னால் ஒரு வீடு அமைக்க முடியல, எனக்குன்ட்டு ஒரு பூமி அமைக்க முடியல, அது ஏதாவது ஒரு விதத்தில் அதை அமைக்கணும், அதற்குண்டான வழி கிடைக்குமான்ற இயக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த 2024 அதை சார்ந்த அமைப்புகள் அமைச்சு நீங்கள் குடியேறி வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அருமையான கால அமைப்பாக இது உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு வெளிநாடு வெளி வாய்ப்புகள் சென்று அங்கே நல்ல ஒரு இலக்கு, இவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் எங்கே போனாலும் தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு திறமை ஆற்றல் படைச்சவங்க நீங்கள். ஆனால் உங்களுடைய சூழல் வெளிநாட்டுக்கு வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் நாம் நல்ல வளர்ச்சி அடைகிற நேரத்தில் இனம் புரியாத சரிவுகளும் மனக்குழப்பங்களும் குடும்ப ரீதியில் சிக்கல்களையும் சார்ந்து நிற்கிறோமேன்ற வேதனையில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அது பரிபூரணமாக நீங்கி நிவர்த்தி ஆகும். அது அளவுக்கு இப்போ தனுசு ராசிக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்குது. முயற்சிகளை பலப்படுத்துங்க, நல்ல இலக்குகள் அடைவீங்க. மேற்கொண்டு வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும். முயற்சிகள் பலப்படுத்துகிற அளவுக்கு தான் இங்கே கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்குது. சர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரக அமைப்புகளுடைய பலாபலன்கள், அந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்று இருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லை குறைவாக கிடைக்குமான்றது இருக்குது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக அது 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில் இது உங்களுக்கு கிடைச்ச வரமாக நினச்சி இந்த காலத்தை உங்களுக்கு சாதகமாக்கிங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.